சூர்யா வந்து மகாக்கு வந்து 3 மாசம் டைம் கேட்குறாரு. அதன்படி வந்து சூர்யா என்ன பண்ணுறாரு, இந்த 3 மாசத்துல உன்கிட்ட நான் நல்லபடி நடந்துக்கிறேன். அப்பவே நீயே முடிவு பண்ணிப்ப. இந்த வீட்ல இரு 3 மாசம் வரைக்கும்னு சொல்லிட்டு டைம் கேட்குறாரு. மகாவும் ஓகேன்றாங்க. அடுத்து வந்து தாத்தாக்கு உடம்பு சரியில்லாததால சூர்யா வந்து இந்த மாரி பிளான் பண்றாரு. 3 மாசத்துல தாத்தா வந்து இறந்து போயிடுவாருன்னு சொல்றாங்களே, அப்படியே நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த 3 மாசம் வரைக்கும் தாத்தாவ சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. இந்த சூழ்நிலையில இங்க என்ன பண்றாரு, சூர்யா வந்து மகா கிட்ட வந்து சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புறாரு. அப்ப சாப்பிடாம போயிடுறாரு. என்னப்பா சாப்பிடாம போற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்கலாம் கேட்குறாங்க. இல்லை எனக்கு டைம் ஆயிடுச்சு ஆஃபீஸ்க்கு அப்படி சொன்னோன்னே மகா வந்து எடுத்துகிட்டு வருவா ஆஃபீஸ்க்கே அப்படின்னோடனே உடனே எல்லாரும் சொல்கிறாங்க ஆமாம் மகா எடுத்துகிட்டு வரட்டும் அப்படின்றாங்க. உடனே சூர்யாவும் சரி முதல்ல வேணாம்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து யோசிச்சுட்டு வந்து சரி மகாவே சாப்பாடு எடுத்துகிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே மகாவை கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு வந்து மகா நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க சாப்பிடாம கிளம்புறீங்க, பரவாயில்ல மகா நீ தான் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு நிஜமா வாங்க, ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறேன், நீ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு நான் அங்கே சாப்பிட்டுக்கிறேன், சரி சரி நான் கிளம்புறேன் ஓகேவா ஆஃபீஸ்க்கு நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அவங்க அம்மா கிட்ட யார்கிட்டையுமே எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு மகா கிட்ட மட்டும் 2-3 வாட்டி சொல்கிறாரு. அதை பார்த்து ராஜலட்சுமி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சூர்யா இப்படி மாறிட்டான், மகா கிட்ட அப்படி சொல்லிட்டு போகிறான், புருஷனா இப்படி தான் நடந்துக்கணும், பொண்டாட்டியை கிட்ட எப்போவுமே வெளியே போகும்போது சொல்லிட்டு போகணும், இதுதான் நல்லது, சூர்யா இப்போ தான் வந்து உண்மையான ஒரு புருஷனாக மகாக்கு நடந்துக்கிறான், எங்களுக்கெல்லாம் உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து சூர்யாவோட அப்பா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ராஜலட்சுமி செம்மையாக கடுப்பாயிடுறாங்க. அடுத்து வந்து மகா சந்தோஷமாக வந்து நிறைய ஐட்டம்ஸ்லாம் சமைக்கிறாங்க சூர்யாக்காக. ரொம்ப விதவிதமாக சமைச்சு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஆஃபீஸ்க்கு. அடுத்து வந்து சூர்யா என்ன பண்ணுறாரு, அந்த சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனம் விட்டு பாராட்டுறாரு. அதை கேட்ட மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. இது வரைக்கும் சூர்யா வந்து அவர் வந்து நம்மளை பாராட்டினதே இல்லையே, இவ்வளோ பாராட்டுறாரு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து நிஜமாகவே நல்லா இருக்காங்க, இது வரைக்கும் நீங்கள் பாராட்டினது இல்லை அதான் கேட்டேன் அப்படின்னு. உண்மையே நல்லா இருக்கு மகா, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்க, செமையாக பண்ணுற தெரியுமா, இந்த மாதிரி சமையல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்க சித்தப்பா வந்து சொல்கிறாரு, சூர்யா இப்போல்லாம் ரொம்ப மாறிட்டான், மகா உண்மையிலேயே வந்து நேசிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு நம்மலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு வந்து மகா யோசிக்கிறாங்க, உண்மையிலேயே இவர் மாறிட்டாரா இல்லை வந்து நடிக்கிறாரா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக வராங்க வீட்டுக்கு. கார்டனில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் தாத்தாங்க வராரு. இங்கே பாருமா வாழ்க்கைன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம புதுசாக வந்து தோணும், அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அந்த விஷயங்களை அது போக்க விட்டுடணும், அதனால் வந்து நல்லது நடந்தால் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கலாம், ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருமா, நீயும் சூர்யாவும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், இந்த தாத்தாக்கு அது போதும் அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் தாத்தா அதுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போல்லாம் வந்து அவர் ரொம்ப நல்லா நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு தாத்தா வந்து ரொம்ப சந்தோஷமாக நிஜமாவாமா அப்படின்னோடனே ஆமாம் தாத்தா அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. எனக்கு இது போதுமா, அவன் ஏதாவது பண்ணானா என்கிட்ட சொல்லுமா, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா விடுங்க, நீங்கள் மாத்திரையெல்லாம் போட்டிங்களா, உங்களுக்கு தேவையான எல்லா மாத்திரையும் நான் தரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு தேவையான மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவரை நல்லபடி பார்த்துக்கிறாங்க. இந்த சூழ்நிலை விஜயும் அனாமிகாவும் வந்து 2 பேருமே ரொம்ப விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அனாமிகாவை வந்து விஜய் வந்து ரொம்ப விரும்புகிறாரு. அவங்க கூட நின்று ஃபோட்டோஸ்லாம் ஸ்டீல்ஸ்லாம் எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி அந்த டைமில் பிரபாவையும் கூட கூட்டின்னு போகிறாரு. அதனால் பிரபா பார்த்து மனசு கஷ்டப்படுறாங்க. பிரபா வந்து ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, வீட்டிலேயே இருந்துடுறாங்க. விஜயை பார்க்குறது ரோட்டில் அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் விஜயை வந்து வம்படியாக வீட்டுக்கு வந்து பிரபா வந்து அழைச்சிட்டு போகிறாரு. இதனால் வந்து அனாமிகா வந்து எப்போ பார்த்தாலும் வந்து உங்கள் ப்ரோ கூட சுற்றுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறாங்க விஜய்கிட்ட. இதோட முடியுது.